guys, welcome to full stack development course. So in the course நம்ம front end cover பண்ணியாச்சு. So back end start பண்ணிட்டோம். So back end நம்ம Java தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? So last class நம்ம என்ன பார்த்தோம்? அரேங்கற கான்செப்ட்ல பார்த்து நம்ம வீடியோங்கிறது முடிச்சிருப்போம். ஓகேவா? So இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா just பேலன்ஸ் இருக்க Java கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? So இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தேன் என்னன்னா எனக்கு இருக்க டவுட்ஸ்க்கு கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபார்மேட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான கிளாரிட்டிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் வெறும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான நோட்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள். ஸோ மல்டிபிள் பொறுத்த வரைக்கும் என்னது ஜாவாவில் சப்போர்ட் கிடையாது, ஆனால் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸுங்கிறது பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா நல்லா பாருங்கள். இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் எடுத்துடுறேன் இதை. இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா 100% அப்ஸ்ட்ராக்ஷன். அது என்ன 100% அப்ஸ்ட்ராக்ஷன்னா அந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்டையே உங்களுக்கு எதை வச்சு தான் எடுத்தாங்க, இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட் வச்சு தான் உங்களுக்கு என்னது டெரைவ் இங்கே பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, டேட்டா ஹைடிங் த இன்னர் டீட்டெயில்ஸ், ஷோயிங் ஒன்லி த hiding the inner details, showing only the functionality of the code. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன பண்ணோன்னா இன்னர் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணிட்டு அந்த கோடோட ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் தான் உங்களுக்கு என்னது எடுத்து காட்டும். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் இதெல்லாம் எடுத்துகிறேன் நான். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா கிளாஸே உங்களுக்கு என்ன இருக்க போது அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கொடுத்தாச்சு. உள்ளே இருக்க மெத்தடும் உங்களுக்கு என்னென்னா அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ளேருங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? அது என்ன மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கலாம், நல்லா நான் சொல்கிற எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காரில் உங்களுக்கு சர்டைன் ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறது அது மேண்டேட்ரியாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ கார்லேயே உங்களுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, லேம்போர்கினி இருக்குது, ஃபெராரி இருக்குது, அப்புறம் ஹியூண்டாய் இருக்குது, ஹோண்டா இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த ஸ்டேரிங் ஆர் அந்த இன்ஜினுங்கிறது எனக்கு என்னது கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும். அந்த இன்ஜினில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காருக்கு ஏற்ற மாதிரி சிசியை டிஃபைன் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த கேஸில் இன்ஜினுங்கிறது எனக்கு என்ன இருக்குது, டிஃபைன்டாக இருக்குது, ப்ரீ டிஃபைன்டாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிளாஸில் இருக்க ஒரு மெத்தடை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக ஒன்று கொடுத்துருவீங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மெத்தட் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போது நல்லா பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கார்னா இன்ஜினுங்கிறது மேண்டேட்ரியாக இருக்கணும். ஸோ அதனால் இன்ஜினுங்கிற மெத்தடை கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கிளாஸுங்கிறது கிரியேட் பண்ண போகிறோம், புது கிளாஸ். என்னன்னு சொல்லிட்டேன்னா ஹோண்டான்னு சொல்லிட்டு. அப்போ ஹோண்டா எக்ஸ்டென்ஸ் எதை தான் எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறேன், அந்த காருங்கிறது எக்ஸ்டென்ட் பண்ணேன். ஏன்னா ஹோண்டாங்கிறது கார்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஹோண்டாக்கு கார் தான் பேரண்ட்டாக இருக்கும். அப்போ காருங்கிற கிளாஸ் நான் என்ன பண்ணிட்டேன், ஹோண்டாக்கு எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டேன். உள்ள மெத்தட் என்னன்னா நல்லா பாருங்கள், நீங்கள் வேறு மெத்தட்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மெத்தட் இந்த சென்ஸ். ஸோ ஹோண்டாக்கு உங்களுக்கு என்ன புது ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டைப் என்னன்னு கேட்குறேன். அப்போ ஹோண்டாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இல்லை மேனுவலாக, அது நம்ம காருக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேவா? ஆனால் எது மேண்டேட்ரியாக இருக்கணும், நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு எரருங்கிறது கிடைக்கும். நான் சிஸ் அவுட்டில் சும்மா போடுறேன். டைப்புங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக்னு இருக்குது. ஓகேவா? ஆனால் காருங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கலாம், மேனுவலாகவும் இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கார் தான். ஆனால் இங்கே கிளாஸ் கார் உங்களுக்கு என்னவா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இன்ஜினுங்கிறது மேண்டேட்ரி. அப்போ ஹோண்டான்னு நீங்கள் அந்த காருங்கிற கிளாஸை நீங்கள் ஹோண்டாக்கு எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு மேண்டேட்ரி என்ன மெத்தடுங்கிறது இருக்கணும், இன்ஜினுங்கிற மெத்தடு இருக்கணும். அப்போ தான் காருங்கிறது ஓடும். கரெக்டாக? இப்போ நான் ஜஸ்ட் ஓவர் பண்ணுறேன். த டைப் ஹோண்டா மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் காட்டுதான் உங்களுக்கு. அப்போ எது நீங்கள் மேண்டேட்ரியாக போட்டிருக்கணும், இன்ஜினுங்கிறது நீங்கள் மேண்டேட்ரியாக அந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கணும், யூஸுங்கிறது பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன், 1000 cc தரேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுவீங்க, இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டீங்க. கார்னா இன்ஜின் இருக்கும்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற புது கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மெத்தடுக்கான டெஃபினேஷனை கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு புதுசாக ஒரு மெத்தட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃபைனுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நான் இன்ஜினுங்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணியிருந்தேன்.
அதுக்கு நான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணலை. எங்கே இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்? ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணேன், அந்த கிளாஸை கார் கூட எக்ஸ்டென்ஸ் பண்ணேன், அதுக்குள்ளே அந்த இன்ஜின் மெத்தடை போட்டு அது என்ன சிசியோ அந்த சிசி கொடுத்தாச்சு. ஹோண்டாக்குன்னு புதுசாக ஒரு இது இருக்குள்ள ப்ராசஸ், அதை நான் இங்கே ஒரு மெத்தடாக கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை கிளாஸ் யூஸ் பண்ணாலும் அதே ப்ராசஸ் தான். இப்போ நான் கியான்னு எடுத்துக்கிறேன். அப்போ கியா உங்களுக்கு என்னது? ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஸோ மேனுவல்னு கொடுத்துக்கோங்க. ஆனால் அதோட சிசி என்னன்னா 900. இப்போ தெரியுதா உங்களுக்கு? சேம் அதே இன்ஜினுங்கிற மெத்தட் தான். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அந்த மெத்தட் என்னவா இருக்க போது? டிஃபைன் மட்டும் தான் பண்ணுவீங்க. இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுற கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஜஸ்ட் நான் கால் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுறது ஆப்ஜெக்டாக இருக்காது. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு ஏற்ற இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு எது அப்ஸ்ட்ராக்ட்டு? கார். ஸோ காரு = நியூ. எந்த கிளாஸுக்கு? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள இங்கே கார் கிளாஸுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கிரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டிஃபைன் பண்ணிட்டீங்க. நியூ எந்த கிளாஸுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க? ஹோண்டாவா கியாவா? நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ஜஸ்ட்டு கியாவை கால் பண்ணிக்கிறேன். நியூ கியா ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா? இப்போ SC டாட்டு என்ன மெத்தட் வரும்? இன்ஜினுங்கிறது வரும். ஆனால் இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1000 வருமா 900 வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது வரும்? 900 தான் வரும். ஏன்னா கியாக்கான சிசி நான் என்ன கொடுத்துருக்கேன்? 900 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் மெத்தட் நேமுங்கிறது சேம் தான். ஓகேவா? ஸோ இன்ஜினுங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? காலுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க? அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறத நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ இதுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை எடுத்துட்டு இந்த கிளாஸுங்கிற கீவேர்டை எடுத்துட்டு ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது? அது இன்டர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடும். சேம் அப்ஸ்ட்ராக்ஷனில் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தனி கிளாஸில் ப்ரொவைட் பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான். அப்போ இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவீங்க. இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்காம அதோட மெத்தட் என்ன பண்ணுவீங்க? பப்ளிக்காக வைப்பீங்க. ஓகேவா? இன்ஜின் கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் பதில் என்ன பண்ண போகிறீங்க? இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு என்னது? அது இன்டர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடும். சேம் அதே ப்ராசஸ் தான் நான் சொன்னது. டெஃபினேஷன் மட்டும்தான் நீங்கள் மேலே கொடுப்பீங்க. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனை என்ன பண்ண மாட்டீங்க? அங்கே கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்னென்ன மாற்றினேன்? இம்ப்ளிமெண்டேஷனை பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்? கிளாஸுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸு, அதுக்குள்ளே உங்களுக்கு என்னது? பப்ளிக் ஆக்சஸ் ஃபயரில் ஒரு இன்ஜினுங்கிற ஒரு மெத்தடு டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த காரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இன்ஜினோட டெஃபினேஷனை நம்ம இம்ப்ளிமெண்டேஷனை வேறு மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிபிள் நாங்கள் கான்செப்ட் சொன்னேனே, அதை இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம்னு சொன்னீங்களே, அது என்னென்னா, ஸோ மல்டிபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது? ஸோ 2 பேரண்ட்டு 1 சைல்டு. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ரெண்டுமே யார்? பேரண்ட். ஓகேவா? ஸோ இது பேரண்ட் 1, இது பேரண்ட் 2. இவங்க பேரண்ட் 1, இவங்க பேரண்ட் 2. அப்போது இந்த கிளாஸ் ஓண்டா தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது? இந்த 2 இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்க போகுது. கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ஜஸ்ட்டு பேரண்ட் 1, பேரண்ட் 2ன்னு கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கிளாஸுக்கு கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? அப்போ அந்த பேரண்ட் 1ங்கிறது ஒரு பேரண்ட்டு, பேரண்ட் 2ங்கிறது ஒரு பேரண்ட். அப்போ 2 பேரண்ட்டு 1 சைல்டு. யார் இங்கே ஒரு சைல்டு? ஹோண்டாங்கிறது ஒரு சைல்டு. ஓகேவா? அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? பேரண்ட் 1க்கு ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுவேன், பேரண்ட் 2க்கு ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்ணுவேன். ஓகேவா? டைப் = காருன்னு தரேன், அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணியிருக்கேன்? நான் காருன்னு கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே இம்ப்ளிமெண்டேஷனாக என்னவா இருக்கணும்? நீங்கள் அந்த டைப்பும் கொடுத்துருக்கணும், இன்ஜினும் கொடுத்துருக்கணும். அதான் அந்த பேரண்ட் 1ஓட மெத்தடோ கண்டிப்பாக இருக்கணும், பேரண்ட் 2ஓட மெத்தடோ கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்டர்ஃபேஸுங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அச்சீவ்ங்கிறது பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸ்டென்ஸுங்கிறது இது மாதிரி 2 பேரண்ட்டு 1 சைல்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸுங்கிறத பார்த்தாச்சு, அப்ஸ்ட்ராக்ஷனையும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னா பாலிமார்பிசம் அண்ட் என்கேப்சுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? என்கேப்சுலேஷனை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ என்கேப்சுலேஷன்னா ஒன்றும் இல்லை, டேட்டா ராப்பிங். ஒரு டேட்டாவை ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரேப்புங்கிறது பண்ண போகிறீங்க. ஓகேவா? அது எப்படி ரேப் பண்ணுறீங்க நல்லா பாருங்கள். இங்கே ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் வேல்யூன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ வேல்யூங்கிற கிளாஸில் எனக்கு ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிளாஸுக்கு எது வேல்யூங்கிற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? காலுங்கிறது ஆகிடும். கரெக்டாக? அப்போ SC டாட்டு எக்ஸை நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு.
sc.x கால் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த எக்ஸோட வேல்யூங்கிறது உங்களுக்கு கெட் ஆகிடும். என்னன்னு சொல்லிட்டு 10ன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போது wrap பண்ண போகிறீங்க, ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா, செக்யூர்டாக வைக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த வேரியபிளை ப்ரைவேட்டுன்னு வைக்க போகிறீங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிளை ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரைவேட்டுன்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு என்னென்னா என்கேப்சுலேஷன் கான்செப்ட். அப்போது இது எங்கே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு என்னது ஸ்ப்ரிங் ஓகேவா. ஸோ ஸ்ப்ரிங் பூட்டில் உங்களுக்கு என்னென்னா ஒரு டீட்டெயில், ஒரு யூசர் டீட்டெயில் கொடுக்குறான்னா அது நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஓகேவா. ஆனால் யூசர் கொடுக்குற டீட்டெயிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்ல, செக்யூர்டாக வைக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. அப்போ கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸுங்கிற ஒரு கிளாஸில் போட்டு வைப்பீங்க, நேமு எல்லாமே சொல்லிட்டு, ஓகேவா. அப்போ அந்த நேம் எல்லாமே உங்களுக்கு என்னது, ஒரு மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, கால் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும், ஓகேவா. தெரியுதா உங்களுக்கு இங்கே இருங்க, அந்த டீட்டெயில்ஸ்னு மாற்றிட்டேன், வேல்யூ மாற்றிடுறேன். இங்கே எக்ஸர் அடிக்க தெரியுதா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, விசிபிலிட்டிங்கிறது இருக்காது, ஓகேவா. அப்போ உங்களுக்கு என்னது, டேட்டாங்கிறது wrap ஆகிடும், செக்யூர்டாகவும் இருக்கும், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்கேப்சுலேஷனை நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், என்கேப்சுலேஷனா டேட்டா wrappingனு சொன்னோம், டேட்டா wrap பண்ணியாச்சு. ஸோ எப்படி மீன் பண்ணோம், ப்ரைவேட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம ப்ரொடெக்டிவ் ஆகணும், ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா என்கேப்சுலேஷன். ஸோ அடுத்து என்னென்னா பாலிமார்ஃபிசம், ஓகேவா. ஸோ பாலிமார்ஃபிசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா மெனி ஃபார்ம்ஸ். அது என்ன மெனி ஃபார்ம்ஸு, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்பை சொல்லிவிட்டு நான் அந்த மெனி ஃபார்ம்ஸ் என்ன நான் மீன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா மெத்தட் ஓவர்லோடிங், ஓகேவா. அடுத்து என்னென்னா மெத்தட் ஓவர் ரைடிங், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங்கு, செகண்ட் மெத்தடு ஓவர் ரைடிங். அது என்ன மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னென்னா, ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும், ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா சேம் கிளாஸு, கிளாஸ் நேம் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, சேமாக இருக்க போகுது. மெத்தட் நேமும் உங்களுக்கு என்னது, சேமாக இருக்க போகுது. ஆனால் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னா, பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஓகேவா. கிளாஸ் நேம் சேமு, மெத்தட் நேம் சேமு, ஆனால் அந்த ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாகவும் இருக்கலாம் ஆர் டைப்ஸாகவும் இருக்கலாம், ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு அண்டு டைப், ஓகேவா. நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா சேம் மெத்தட் நேம் தான், ஓகேவா, சேம் ஆர்குமெண்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம், ஓகேவா. அப்போ டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் என்ன பண்ணுவீங்க, பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவீங்க. இது என்னவா இருக்குன்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, எதை, இந்த மெத்தட் ஓவர் ரைடிங், ஓகேவா. அப்போ மெனி ஃபார்ம்னா என்னது, ஒரே ஒரு மெத்தடை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த மெனி ஃபார்ம்ஸுங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு மெத்தட் ஓவர்லோடிங்கை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வேல்யூங்கிற ஒரு கிளாஸை கொடுத்துட்டேன். உள்ள வாய்டு சும்மா ஆன்சர்னு கொடுக்குறேனே, வேல்யூ ஆன்சர் என்னது. அடுத்த மெத்தட் நான் என்ன பண்ண போகிறேன், ஏஎன்எஸ் தான் தருவேன். ஏன்னா உங்களுக்கு என்னது மெத்தட் நேம் நான் சேம்னு தான் சொன்னேன், சேம் கிளாஸு சேம் மெத்தட் நேம் தான், ஓகேவா. அப்போ மெத்தட் நேமும் உங்களுக்கு என்னது சேமாக இருக்க போகுது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் சேமாக கொடுத்துருக்கேன், அதில் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஹலோன்னு தரேன், இங்கே சிஸ்அவுட்டில் நான் என்ன பண்ணுறேன் பாய்னு தரேன். அடுத்து இங்கே சிஸ்அவுட்டில் நான் என்ன பண்ணுறேன் டாட்டான்னு தரேன். ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிடுறேனே, இதை அப்படியே கமெண்ட் லைன் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். யாருக்கு, வேல்யூ எஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ கொடுத்தாச்சு. எஸ்சி டாட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஏஎன்எஸ்ன்னு கூப்பிட்றேன். இப்போ நான் இங்கே ஒரு ஏஎன்எஸ் கூப்பிட்ருக்கேன். அப்போ இந்த மூணுத்துக்கான அவுட்புட்டும் பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். தெரியுதா, இங்கே ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏஎன்எஸ்ஸே பார்த்து அதோட ஸ்டாப் ஆகிடும், அடுத்த ஏஎன்எஸ்லாம் உங்களுக்கு பார்க்காது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண போகிறேன்னா மெத்தட் நேம் சேமு, கொடுக்க போகிற ஆர்குமெண்ட் உங்களுக்கு என்னது டிஃப்ரெண்ட்டாக தர போகிறீங்க. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே எம்டியாக இருக்குது. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இன்ட் ஏன்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இங்கே ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆகுதுல்ல. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ஏன்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இதை தான் நான் மீன் பண்ணேன். அது என்ன, ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ, ஸ்ட்ரிங் ஆஃப் ஏங்கிறது ஸ்ட்ரிங்கில் நீங்கள் வேல்யூ வாங்க போகிறீங்க. இங்கே நல்லா பாருங்கள், சேம் கிளாஸு மெத்தடும் உங்களுக்கு என்னது சேமு, பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டுன்னு சொன்னேன். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்னா திரும்பி இங்கே இன்ட்டியே தரலாமான்னு கேட்டிங்கன்னா தரக்கூடாது. ஏன்னா ஒரு இன்ட்டை வச்சுட்டு 2 மெத்தட் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னொன்று கொடுக்கணும்,
கரெக்டாக? ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்பு உங்களுக்கு என்னது அலோ ஆகும். அப்போ நான் வெறும் ஒரு இன்ட்டு கொடுக்க தேவை கிடையாது, ஸ்ட்ரிங் வேறு டேட்டா டைப் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், அது சப்போர்ட் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்கே பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணுவேன், ஃபஸ்ட் st.ansங்கிறது அந்த வித்தவுட் ஆர்குமெண்ட்டு, st.ans ஆர்குமெண்ட்டோட 1 ஆர்குமெண்ட் இன்டிஜர் வாங்கினதை வச்சு, அடுத்து ans ஸ்ட்ரிங் வாங்கினது. ஓகேவா? ஸ்ட்ரிங் குமார்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக அந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். 10 அலோ டாட்டான்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஒரே ஒரு மெத்தட் நேம் சேமாக வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுவீங்க, ஓவர்லோடுங்கிறது பண்ணுவீங்க. ஓகேவா? கிளாஸ் நேமும் உங்களுக்கு என்னது சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா மெத்தட் ஓவர்லோடிங். அடுத்து மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னென்னா, நான் என்ன சொன்னேன், சேம் மெத்தட் நேம் தான் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸ்ன்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போது இங்கேயும் எனக்கு என்னது ஆன்சர் இருக்க போது, இங்கே val1ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கும் ஆன்சர் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, அதே மெத்தட் நேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போது நல்லா பாருங்கள், value1 value2ன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஆன்சருங்கிறது வரும். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேங்க, எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போது நல்லா பாருங்கள், எக்ஸ்டென்ஸு இது எதோடு கூட எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறேன், வேல்யூ கூட எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த value1 கூப்பிட்டாலே உங்களுக்கு என்னது, இந்த மெத்தடுக்கான ப்ராசஸும் ஆக்சஸ் கிடைக்கும், இந்த மெத்தடுக்கான ப்ராசஸும் ஆக்சஸ் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டு தானே? ஸோ நீங்கள் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் சைல்டுக்கு மட்டும் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும், பேரண்ட்டையும் நான் கால் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்டு தானே? அப்போ இது சைல்டு, இது பேரண்ட்டா? அப்போ சைல்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறத கிரியேட் பண்ணுறேன். இது சைல்டை வச்சு என்னால் ஏஎன்எஸையும் கூப்பிடலான்னு சொன்னேன். பேரண்டோட ஏஎன்எஸ் தான் சரி, சைல்டோட ஏஎன்எஸ் தான் சரி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது, ஒரு ஏஎன்எஸ் மட்டும் தான் உங்களுக்கு கால் ஆகும். இன்கேஸ் நீங்கள் 2 போட்டாலும் அந்த கிளாஸுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு என்னது, மெத்தட் தான் உங்களுக்கு என்னது டிஃபைனுங்கிறது ஆகும், எக்ஸிக்யூட்டுங்கிறது ஆகும். தெரியுதா எங்கள் அவுட்புட்டு? எதுவுமே தரலையோ? value1 தரேன். இப்போ பாருங்கள், value1 தான் உங்களுக்கு என்னது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா கான்செப்ட்டு? அப்போ ஓவர் ரைடிங்னா அது சேம் கிளாஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் கிளாஸு பட் சேம் மெத்தட் நேம். ஓகேவா? அப்போ கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம், நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த கிளாஸுக்கான மெத்தட் தான், இந்த கிளாஸுக்கான மெத்தட் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்பெசிஃபிக்காக காலுங்கிறது பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னா ஊப்ஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதோட ப்ரோக்ராமோட ரீடபிலிட்டியும் ரீயூசபிலிட்டியும் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸுங்கிறது பண்ணுவோம். ஓகேவா? எதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு, மல்டி லெவலு, ஹைராரிக்கலு, மல்டிபிள்காக நம்ம என்ன பண்ணோம், இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், பாலிமார்பிசம் பார்த்தோம். பாலிமார்பிசம் 2 டைப்ஸ் இருக்குது, மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங்கு. என்கேப்சுலேஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னது, ஒரு கிளாஸில் இருக்க டீட்டெயில்ஸை ரேப் பண்ண போகிறீங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை நீங்கள் டிஃபைன் மட்டும் தான் பண்ணுவீங்க. இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் வேறு கிளாஸில் என்னென்ன கிளாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, எக்ஸ்டென்ஸ் பண்ண கிளாஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ ஊப்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த குரூப்பில் எனக்கு ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்டுங்கிறத கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சருங்கிறது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம பேலன்ஸ் இருக்க ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எட்ஜெக்ஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.